ஸோ நான் வந்து சுகருக்கு வந்து டயட் பிளான் வந்து குடுத்துட்டுருக்கேங்க. இந்த டயட் பிளான் குடுத்துட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, 2 விதமான ஃபீட்பேக் வந்து ரெகுலரா நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து ஃபாலோ பண்றவங்க, இன்னொன்னு வந்து ஃபாலோ பண்றாங்க. ஆனா டிப்ரஷனுக்குள்ள போறாங்க. ஸோ இந்த ஃபாலோ பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் 300, 350 இருந்த சுகர்லாம் நான் வந்து வித்தின் 2 வீக்ஸ்லயே நான் வந்து 200க்குள்ள வந்துட்டு நல்ல ரிசல்ட் கிடைக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஃபாலோ பண்றாங்க. இன்னொரு கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாலோ பண்றாங்க. ஆனா வந்து அவங்க மன உளைச்சலுக்குள்ள கொஞ்சம் போறாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 60, 70 வருஷம் சாப்பிட வேண்டிய கார்போஹைட்ரேட் அதாவது மாவுச்சத்த வந்து நம்ம வந்து 20 வயசுலயோ, 25 வயசுலயோ, 35 வயசுக்குள்ளேயே நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டோம். அதனால தான் நமக்கு இந்த சுகர் வந்து வந்துருச்சு. ப்ளஸ் வந்து அந்த இட்லி தோசைய வந்து நம்ம அப்பா காலத்துலயும் சரி, நம்ம காலத்துலயும் சரி, அந்த இட்லி தோசையே சாப்பிட்டு வந்தனால அதிலிருந்து டக்குன்னு மீண்டு வர முடியாது. ஓகேவா? அத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்காக இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 நாள், 3 நாள் வந்து நான் குடுத்துருக்க டயட்ட வந்து ஃபாலோ பண்ணுங்க. 4வது நாள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு தோசை சுட்டு சாப்பிடுங்க. அந்த தோசை எப்படி சாப்பிடுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் சிறுதானியங்கள் அதாவது கம்பு, தெனை, ராகி ஏதாவது ஒண்ணு நல்லா மொளக்கட்டி வச்சுருங்க. இல்லன்னா கருப்பு கடல, பச்சை பயிறு ஏதோ ஒண்ணு நல்லா மொளக்கட்டி வச்சுட்டு, அத தோசை மாவு ஒரு கரண்டி தோசை மாவுக்குள்ள எவ்வளோ ஸ்ப்ரவுட்ஸ் உங்களுக்கு அந்த சிறுதானியங்கள போட்டு மிக்ஸ் பண்ண முடியுமோ மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்குள்ள 2 முட்டைய போட்டு மிக்ஸ் பண்ணி, கொஞ்சம் கருவேப்பில அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு தோசையா செஞ்சு சாப்பிட்டுக்கிடுங்க. ஓகேவா? இது கூட்டுக்கு என்ன வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்க்கடலை சட்னி, இல்ல புதினா சட்னி, இல்ல கருவேப்பிலை சட்னி, இந்த மாரி ஏதாவது ஒரு சட்னி ஒண்ணு வச்சுட்டு, திருப்தியா ஒரு தோசைய வந்து ஒரு 4வது நாளோ, 3வது நாளோ உங்களுக்கு பிடிச்ச அதாவது டிப்ரஷனுக்கு போற அன்னைக்கு ஒரு திருப்தியா ஒரு தோசை சாப்பிட்டுக்கிடுங்க. ஓகேவா? ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோசையில வந்து நமக்கு தேவையான கார்ப்ஸ் அதாவது நீங்க 20, 30 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க கார்ப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ நாக்கு ருசியாயிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் அதில வந்து நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் அதாவது சிறுதானியங்கள் சேர்க்கிறனால, நமக்கு கிடைக்க வேண்டிய ஃபைபர்ஸ் வந்து அதிகமா கிடைச்சிரும். 2 முட்டை சேர்க்கிறனால நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு 10 கிராம் புரோட்டீன்ஸ் வந்து அதில கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த சட்னி அதாவது கருவேப்பில, புதினா இல, வேர்க்கடல சட்னிலாம் வச்சு சாப்பிடும்போது, அது உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா எனர்ஜி எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷன் வந்து நமக்கு குடுக்குதுங்க. ஸோ அதனால இந்த மாரி ஒரு சிம்பிளான ஒரு தோசைய வந்து வாரத்துக்கு 1 நாள், 2 நாள் கண்டிப்பா எடுத்துக்கிடுங்க. மத்தபடி டயட்ட வந்து ஃபாலோ பண்றவங்க அப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 1 மாசத்துக்கு கன்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க. வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உடம்பு ஒரு மாரி ஷுவரிங்கா அதாவது கார்போஹைட்ரேட்ட சுத்தமா விடுறதுனால கொஞ்சம் ஒரு மாரி இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து காலையிலேயும் நைட்டு மட்டும் தான் உங்கள ஃபோக்கஸ் பண்ண சொல்றேன். மதியம் ஒரு நேரம் திருப்தியா சாப்பாடு சாப்பிட்டுடுங்க. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி காலையிலேயே ஒரு மாரி வந்துச்சு அப்டின்னா, இந்த தோசை சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இந்த தோசை ரெசிபிய வந்து செஞ்சு, நீங்க வந்து காலையில ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டா எடுத்துக்கிடுங்க. ஸோ அதனால எதுக்கும் வந்து நீங்க பயப்பட வேண்டாம். ஒரு 1 மாசத்துல நம்ம வந்து டயபெட்டிஸ்லேருந்து வெளிய வந்துரலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க. டயபெட்டிஸ் கன்சல்டன்ட் வேணுனா வீடியோல ஸ்க்ரீன்ல என்னோட நம்பர் குடுக்குறேன். கன்சல்ட் இருந்துச்சுன்னா புக் பண்ணிடுங்க.